after becoming a mother, அது உங்களோட கெரியர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு? ஒரு படம் பண்ணிட்டு தான் அம்மாவாகணும் அப்படிங்கிறது வந்து நான் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு. நம்ம வந்து குழந்தைய விட்டுட்டு போறோம். So how do you find balance between these both? நம்ம பண்றது கரெக்ட், நம்ம குழந்தை நம்ம பாத்துக்கிறோம், இல்ல நம்ம நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட பத்திரமா விட்டுட்டு போறோம். So you are a very big inspiration for me. But ma'am, you are inspiration. ஸ்ட்ரகிள் பண்ணி அதுல இருந்து முன்னேற எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். அது அவங்க சினிமால இருக்கணும்னு அவசியம் இல்ல. Hi, hello, vanakkam, and inniki being the first episode of Mom Boss series, we have definitely a boss mom, director NANDHINI ma'am, who definitely needs no introduction. But Anna Vanda, I know her since 2010 and it's been 15 years journey, and it's been a tremendous success that I've been seeing right from, you know, she started off her career with Turu அப்படிங்கிற ஒரு படத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிலா நிலா ஓடிவா புக் ரிலீஸா இருக்கட்டும், இப்போ பயங்கரமா பேசப்படுற இன்ஸ்பெக்டர் ரிஷி வரைக்கும் இட்ஸ் பீன் அ வெரி பியூட்டிஃபுல் ஜர்னி. பட் இதெல்லாம் தாண்டி ஐ நோ ஹர் ஆஸ் அ பியூட்டிஃபுல் மதர். அண்ட் இன்னைக்கு நிறைய அவங்களோட மதர்ஹுட்டோட சேர்ந்த அவங்களோட சக்சஸ்ஃபுல்லான ஜேர்னியை பத்தி தான் நம்ம பேச போறோம். வெல்கம் டு த சீரீஸ் மேம், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹியர். I'm happy to be part of your very first podcast. Absolutely. நான் வந்து சென்டிமெண்டா உங்களை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். So as always, and I really want to ask you something, ma'am. So நீங்க வந்து you did your business administration, and business administrationல இருந்து what is that one thing in your life that made you step into, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல, what is that one incident that made you step into filmmaking? ஒன் இன்சிடென்ட் கிடையாது. ஸ்கூல் காலேஜஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து காலேஜஸ் ஏன் சொல்றேன்னா பிபிஏ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ம் இன்ஸ்டியூட்லயும் நான் படித்தேன் இல்லையா. ஸோ தட்ஸ் ஐ ஐ வாஸ் வெரி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ். எனக்கு பாடுறது பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, வரைகிறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிரியேட்டிவான விஷயங்கள்ல வந்து ஐ வாஸ் வெரி யூனோ அட்ராக்டட் டு தோஸ் திங்ஸ். ஸோ படிக்கும்போது இந்த விஷயத்துல வந்து நம்மளால ஒரு கெரியரா பர்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. ஸோ வீட்டில் சொல்றதுக்கு பயம், ஏன்னா எல்லாம் ஒரு பர்டிகுலரா அவங்க ஒரு ஃபியூச்சர் ஃபேமிலி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்கணும் அவளுக்கு அப்படின்ட்டு. ஸோ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது ஒரு ஓகே வாட் இஸ் மை லைஃப் கோயிங் டு பி ஆஃப்டர் திஸ் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு ஒரு லைன் ஆஃப் தாட்ஸ் வரும். ஓகே இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வேலைக்கு போவோம், கல்யாணம், குழந்தை, இது அதுன்னு அப்படியே ஒரு ஜேர்னி பார்க்கும்போது ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே நான் வந்து ஓகே நமக்கு பணம் கிடைக்கும், யூனோ காரு பங்களெல்லாம் வாங்கலாம் நல்லா உழைச்சோம்னா, ஆனால் ஒரு மாதிரி ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ when I envisioned the future. ஸோ அப்போதான் அந்த பிபிஏ படிச்சு முடிக்கும் போது அப்படியே தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு வீட்டில் போய் கேட்டது. ஸோ இட் வாஸ் நாட் like one particular day of spark, but probably ரொம்ப நாள தேக்கி வச்சிட்டு இருந்த அந்த yearning வந்து I think by that time சரி MBA பண்ணலாம் அப்படின்னு அந்த டைம்ல வந்து I told my parents. So that is how it started. ஓகே, ஸோ டெஃபினட்டா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா இது வந்து ரொம்ப பாசிட்டிவா கொடுக்குற மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ ஹவு டிட் யூ ஓவர்கம் தட் சேலஞ்ச்? அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஆக்சுவலா. பட் என் பேரண்ட்ஸ் வந்து they believed in education. ஸோ எடுத்த உடனே நான் வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகிறேன்னு என்னது சினிமாங்கிற திடீர்னு சம்மந்தமே இல்லாம நம்ம ஃபேமிலிலையும் யாரும் கிடையாது, எங்கிருந்து இவங்களுக்கு இதெல்லாம் தோணுதுன்னு அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லை. ஸோ நான் சொன்ன ஃபில்ம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து டைரக்ஷன் ஸ்க்ரீன் ரைட்டிங் கோர்ஸ் இருக்கு அப்படின்னா அப்படி ஒன்று இருக்கா, ஆமாம்ல இருக்குல்ல அப்படி இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது, வேண்டான்னு. பட் அதுக்கான உண்ணாவிரத போராட்டம்லாம் வீட்டுல நடக்கும்ல, சாப்பிட மாட்டோம், பேச மாட்டோம், எல்லா விதமான போராட்டமும் பண்ணி சண்டை போட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அவங்க சரி என்ன கேட்கறாரு, படிக்கணும்னு தானே சொல்றா. ஸோ அல்டிமேட்லி வாட் இஸ் ஷி ஆஸ்கிங் ஃபார்? நான் போய் ஒரு 3 வருஷம் ஃபில்ம் இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன், கிவ் மீ தட் சான்ஸ். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ம் இன்ஸ்டியூட்ல சேர்றதுக்கு அலோவ் பண்ணாங்க. அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் அது சேர்ந்தப்புறம் அந்த 3 வருஷத்துல நான் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து ஓ இதுதான் டைரக்ஷனா, டைரக்ஷன்னா இப்படிதான் இருக்கணுமா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு, இவ்வளோ யூனோ ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு பின்னாடி இத்தனை பேரோட உழைப்பு இருக்கு, அந்த டைரக்டரோட பங்கு இந்த மாதிரி ஒரு பங்குங்கிறதே அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும், அது என்ன வேலைங்கிறதே அவங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. ஸோ ஐ திங்க் கிராஜுவலி இட் ஆல்சோ ஹெல்ப் தட் ஓகே ஒரு அதுல நான் நல்லா படிச்சு
அதுல நான் வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கி என்னோட ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கினோன்னே சரி இவ கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கா போல இருக்கு, இவளை விட்டு பார்ப்போம், ஓகே போட்டோம் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு அப்பதான் வந்தது. ஸோ இட் டுக் டைம், இட் டுக் ஒரு 3 years ஃபார் தெம் டு கம்ப்ளீட்லி பி கன்வின்ஸ் தட் ஓகே இவ சீரியஸா இருக்கா அதை பத்தி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த உடனே என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்கிறத ஐ கம் தேர். பட் ஆனால் பிஃபோர் தட் இந்த ஹோல் சீரீஸே இட் இஸ் அபவுட் மதர்ஹுட், யூனோ ஹவு மதர்ஹுட் இஸ் இம்பாக்டிங் கெரியர் க்ரோத், இந்த மாதிரியான விஷயம். ஸோ என்னோட இமீடியட் கொஸ்டின் ஃபார் யூ இஸ், ஆஃப்டர் பிகமிங் அ மதர், அது உங்களோட கெரியர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு? I wanted to be a mother right from age 15 அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கல்யாணம் ஆகலனா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்டாவது நான் வந்து ஒரு அம்மாவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இன்ஃபேக்ட் திரு ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு குழந்தைய வச்சு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா கூட இட் ஒரிஜினேட்டட் பிகாஸ் அதுல வந்து அர்ஜுன் அர்ச்சனா 2 கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எப்படி இருந்ததுன்னா அர்ச்சனா வந்துட்டு ஒரு குழந்தைய தத்து எடுத்துப்பா. ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு குழந்தைய தத்து எடுத்துக்கிறா. ஸோ வீட்டுல எல்லாம் எப்படி எதிர்ப்பு வருது அப்படிங்கிற மாதிரி தான் அது உருவாய். அப்புறம் பட் அது ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு, நமக்கு ஒரு ஹீரோ வேணும், அதனால எல்லாமே மாறிடுச்சு. பட் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் இயர்னிங் ஆஃப் ஐ வாண்டட் டு பி அ மதர் ஈவன் பிஃபோர் ஐ ஈவன் ஃபவுண்ட் த லவ் ஆஃப் மை லைஃப். எனக்கு வந்து அம்மாவா இருக்கணுங்கிறதுல வந்து இது இருந்து, அதுவும் பர்டிகுலரா ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். திருத்துருல கூட எங்களுக்கு கிடைச்ச அந்த பாப்பா வந்து இட்ஸ் அ பாய் பேபி. ஆனா எனக்கு வந்து அது பெண் குழந்தை. அவங்க அம்மாவுக்கு ஒரே சோகம், என்னம்மா என் பையனுக்கு நீங்க ஃப்ராக் எல்லாம் போடுறீங்க, இல்லம்மா கதைப்படி அது வந்து பெண் குழந்தை. So it is my love for that girl child that அது எக்ஸ்பிரஸ் ஆச்சு அந்த படத்துலயுமே, கியூட்டா ஒரு குட்டி பாப்பா அப்படின்றது. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அது ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்காக. பட் ஒரு படம் பண்ணிட்டு தான் அம்மாவாகணும் அப்படிங்கிறது வந்து நான் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு. ஏன்னா இது எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அப்பவே தெரியும். அது வந்து ஒரு லேசுப்பட்ட வேலை கிடையாது. நம்ம பாட்டுக்கு குழந்தைய பெத்துட்டு இப்படி ஓரமா போட்டு போக முடியாது. ஸோ ஐ ரியலைஸ் தட் அதுக்கப்புறம் கெரியர் வந்து கண்டிப்பா ஒரு பிரேக் வரும் அதுல. அதனால ஒரு பர்சூட் இருந்தது. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு நம்ம படத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இதை கொண்டு வச்சா அது இன்னும் டிலே ஆயிடும்னு சொல்லிட்டு சரி முதல்ல டைரக்ஷன் ஒரு படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பர்சீவ் பண்ணி ஸோ ஒன்ஸ் திரு ரிலீஸ் ஆகி 2009 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிருந்தது. ஸோ ஓகே திஸ் இஸ் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முயற்சிகளை எடுத்து அஃப்கோர்ஸ் மை டாட்டர் வாஸ் பார்ன். நான் நினைச்ச மாதிரியே எவ்ரி திங் கேம் டு அ ஸ்டாப். ஏன்னா குழந்தைய பாத்துக்கிறதுங்கிறது சச் வெரி 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 டஃப் ஒர்க். ஆப்வியஸ்லி இது பாக்குற எல்லா மதர்ஸ்க்கும் இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன ஆகுதுன்னா ஒரு நார்மல் ஜாப்னா கூட, நார்மல் ஜாப்னு நான் சொல்றது வந்து ஒரு டே ஜாப், காலையில ஒரு 9 to 5 ஒர்க் போறோம், இல்லைன்னா நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஜாப்ஸ்ல வந்துட்டு இட்ஸ் a டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சினிமாங்கிறது வந்து ஒண்ணு வேலையே இருக்காது, பல வருஷத்துக்கு வேலையே இருக்காது. வேலை கிடைச்சதுன்னா 24 மணி நேரமும் நமக்கு வந்து ஆக்கிபைடா தான் இருந்தாகணும். ஸோ ஒரு சின்ன ஆட் ஃபிலிம் பண்ணும்போது கூட தட் வாஸ் வெரி சேலஞ்சிங். ஸோ வீட்டுல கம்ப்ளீட்டா நமக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாராவது இருக்கணும். அப்பா அம்மாவால முடியல, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, இல்ல உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம ஹஸ்பண்ட் ஹேஸ் டு பி வெரி பிக் சப்போர்ட் இதுல, இல்லைன்னா கெரியர்ங்கிறது ரொம்ப பின்னாடி போயிடும். தட் இஸ் வாட் ஐம் சேயிங். ஓரளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா லைஃப் பார்ட்னர் இருக்கணும். நல்ல வேலையா அவர் ஒரு அளவுக்கு வந்து அவரும் ஆக்சுவலா ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு அந்த நேரத்துல. ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு கிவ் அஸ் டைம். சரி நான் ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போறேன், ஒரு ஷூட்டிங்க்கு போறேன் அப்படின்னா அவரு கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிட்டாரு. இப்படி மாறி மாறி 2 பேரும் பாத்துக்கிட்டு அந்த இனிஷியல் டேஸை வந்து சமாளிச்சோம். That is why it took a long time for me to make Nila Nila Oru also. அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ஆயிடுச்சு, 7 years ஆயிடுச்சு. ஸோ அந்த டியூரிங் அந்த ஒரு 45 days ஷூட்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவளை வச்சுக்கிட்டு வந்து ஆள் இருந்தாலும் வந்து அந்த வயசுல ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா இல்லாம கத்தும், எல்லா விளையாட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆல் திஸ். ஸோ பட் ஐ ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ்ட் ஹர். அது வந்து எனக்கு ஒரு விஷயத்துல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, என் கெரியர் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே நடக்காம இருந்தாலும்
I got to enjoy those beautiful moments with her. அவளுடைய அந்த ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், சிக்ஸ்த் மந்த், 12th மந்த் அவளுடைய ஃபர்ஸ்ட் வேர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுவுமே நான் மிஸ் பண்ணல. எதையுமே வந்து கம்ப்ளீட்டா ஹோல் ஹார்ட்டட்லி நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இப்போ நினைச்சு பார்க்கும்போது பரவாயில்ல, கெரியர் வரும் போகும், காசு வரும் போகும், பரவாயில்ல. பட் ஐ என்ஜாய்ட் மை லைஃப் வித் மை டாட்டர் அண்ட் ஸ்டில் என்ஜாயிங் ஹர் வித் மீ. ஸோ அது ப்ரெஷியஸ் தான். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸோ எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அஃப்கோர்ஸ் நான் உங்களை பார்த்து தான் வந்தேன். அண்ட் அங்கேருந்து தான் எனக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் கிடச்சிது. அண்ட் ஐ saw you as a mother first. ஸோ நீங்கள் when we went for the shoot, இன்னும் நம்ம கொடைக்கானலில் இருக்கும்போது your daughter was very very young. ஒரு 1.5 வயசு 1.25 வயசு. ஸோ அப்போ வந்து அவங்க விட்டுட்டு நீங்கள் வந்திருந்தீங்க. ஸோ how was that period and how were you able to manage emotionally? And because எனக்கு when I see you externally, I know Nandhini ma'am is the strongest person. But Anna, after I became mother, I had to go through a lot of things. நான் அதெல்லாம் யோசிக்கும் போது எப்போதுமே எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் மேம் தான். ஸோ அப்போ உங்களுக்கு அங்கே இமோஷனலா how did you manage, how did you balance? டைரக்டரா இருக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் ஹூ ஐ ஆம். அது இல்லைன்னா நான் யாருன்னு என்னால, எனக்கு ஒரு அந்த ஐடென்டிட்டிங்கிறதே கிடையாது எனக்கு. ஸோ ஐ see myself as a filmmaker, I see myself as a director. ஸோ அது வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. தி ஒன்லி காம்ப்ரமைஸ் ஐ வில் மேக் இன் தட் இஸ் ஃபார் மை டாட்டர் சேஃப்டி. அவளுடைய வெல்பீயிங்க்கு மட்டும்தான் அந்த குறிக்கோள் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவேனே தவிர வேற எதுக்குமே அதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். ஸோ தட் இஸ் so important. that me being a filmmaker is extremely important. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னும் போது அதை நான் சீரியஸா எடுத்து தான் அந்த வேலையை நான் பண்ணேன். அவளை பாத்துக்கிறதுக்கு ஆள் வச்சுட்டு போனாலும் ஒரு அப்போ ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு 1.5 வயசு 1.25 வயசு. அப்பதான் வீனிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு, நைட் ஃபீடிங் இருந்தது அப்போ. ஸோ இன்ஃபேக்ட் அந்த கொடைக்கானல் ஷூட்டுக்கு கிளம்பும் போதுதான் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்புன டைம் அது. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு வீனிங் பண்ற ஸ்டேஜே ரொம்ப இமோஷனலான ஸ்டேஜ் தான். குழந்தைய நம்ம வந்து ரொம்ப அவ்வளோ க்ளோஸா பாடி டு பாடி, லைஃப் டு லைஃப் இருக்கிற ஒரு பாப்பாவை டக்குன்னு பிசிக்கலா விட்டுட்டு போறதே வந்து இட்ஸ் a very emotional experience. ஸோ நான் ஐ திங்க் யூ ரிமெம்பர், நான் அவளோட ஒரு ஹேர் பேண்ட் வந்து இப்படி விரல்ல மாட்டிருப்பேன், ரிங் மாதிரி மாட்டிருப்பேன். ஸோ அது எப்பவுமே கையில அப்படி உருட்டிட்டே இருப்பேன் நான் அவளோட ஹேர் பேண்ட். ஸோ அவ கூட இருக்கிற மாதிரியே வந்து நினைச்சுக்கிட்டே இருக்க. அவளோட நினைப்புங்கிறது நம்மளை விட்டு போகவே போகாது. பட் ஆப்வியஸ்லி ஒர்க்னு வரும்போது அதுக்கான ஃபுல் ஃபோக்கஸ் அங்க கொடுக்கணும், எல்லாமே இருக்கணும். ஒர்க் பண்ணும்போது எதுவுமே எனக்கு மனசுல தோணாதுதான். நமக்கு வந்து அந்த இடத்துல ஷார்ட் எடுக்கணும், இது எடுக்கணும் போது மைண்ட் ஃபுல்லா அந்த ஃபோக்கஸ்ல தான் இருக்கும். நடுல அப்படியே ஒரு பிரேக் வருது, ஒரு டீ பிரேக் வருது, லஞ்ச் பிரேக் வருதுன்னா டக்குன்னு அப்படியே மனசு பாப்பா உடனே கால் அடிச்சு நல்லா இருக்காளா, என்ன பண்றா, இது பண்றா அப்படின்னு கேட்டுட்டு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் இருந்தாரு, ஒரு அம்மா இருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு டைம்ல ஐ திங்க் ஷூட் கேன்சல் ஆகி திருப்பியும் ப்ராஜெக்ட் ஷெல்வாது, திருப்பி வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படி கண்ணில் கொடன்னு பாப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்து பண்ணாமே, கடைசியில இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் திருப்பியும் கிளம்பி வந்து அவளை அப்படியே திருப்பி போய் கட்டி பிடிக்கும் போது எனக்கு வந்து ஓகே ஃபைன், ஐ எம் ஹாப்பி. ஸோ லைஃப் இஸ் அ ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்தது. எவ்ரி திங் வாஸ் எல்லாமே சேர்ந்து தானே வருது, நமக்கு நல்லது கெட்டது சேர்ந்து வருது. ஸோ ப்ராஜெக்ட் நடக்காம போனாலும் ஐ வாஸ் பேக் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் மை சைல்டு. அதனால ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் தட். ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ இப்போ வந்து இந்த குழந்தைய விட்டுட்டு போறது அப்படிங்கிறது, of course every working mother, every entrepreneur who is a mother, they go through that stage, right? குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்து அவங்களோட வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்க இன்ஸ்பெக்டர் ரிஷி எடுக்கும் போதா இருந்தாலும் சரி, இல்லை அப்போ நம்ம ஷூட்டிங் ப்ராசஸா இருந்தாலும் சரி, விட்டுட்டு வந்த போது உங்களுக்கு அந்த கில்ட், ஏன்னா நிறைய மதர்ஸ் they go through this mom guilt அப்படிங்கிற ஒரு விஷயம். How do you see that? You have that உங்களுக்குள்ள, if yes அப்படின்னா how do you handle that? கில்ட் வந்து ஐ திங்க் அப்படி கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன். we always question, நம்ம கரெக்டா தான் பண்றோமா, ஆர் வி அவளுக்கு கொடுக்க வேண்டிய அட்டென்ஷன் கொடுக்குறோமா, அவளை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சரியா மார்க் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், சடன்லி நம்மளதான் நம்ம பிளேம் பண்ணிப்போம். நம்ம கூட இருந்து சொல்லி கொடுத்துருந்துருக்கணும், நம்ம பக்கத்துல இருந்து இன்னும் புஷ் பண்ணிருக்கணும். திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஜுரம் வந்துருச்சு அப்படின்னால நம்ம தான் ஒழுங்கா பார்த்துருக்கணும். அந்த கில்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் வி கேன் எஸ்கேப் தட் கில்ட்.
இட் வில் ஆல்வேஸ் பி தேர். அது இந்த வயசுன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம பாப்பாக்கு 30-40 வயசு ஆனா கூட நமக்கு வந்து நம்ம புள்ள சரியா வேலையில வந்து இப்படி அந்த பிரச்சனைனா கூட நம்ம we keep blaming ourselves. So I don't think we can escape that guilt. It is forever there. But I think women, we do multitasking a lot more than men. I think biologically நமக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால நம்மளால 4 விஷயத்தை at a time பண்ண முடியும். இது செய்யணும் அது செய்யணும் அது செய்யணும்னு. So our child will always be in our mind. நம்மளோட வரி, நம்மளோட கேர், நம்மளோட the guilt feeling வந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் we have to tell ourselves that are we doing our best? அந்த கேள்வி கேட்கணும். If we think that நம்மளால நம்மளோட ஹியூமன் கேப்பபிலிட்டிக்கு நம்ம பண்றது மேக்ஸிமம் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னா then we have to answer ourselves. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சில நேரம் குழந்தைங்க அவங்களே சில விஷயங்களை கத்துக்கிட்டும் ஆகணும் இல்லையா? we can't always protect them. நம்மளே மூடி மூடி வச்சிட்டு இருக்க முடியாது. அவங்க they need to interact with the other people, children, the world, and they have to learn from their own mistakes also. சில நேரம் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆனா குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு அவளை பார்த்துக்கணும்னு வரும்போது I tell myself that no, you have to let her have her own experiences so that she learns. So and the guilt and the sense of responsibility plus vittu pidikkiradhu alla, it's like an everyday turmoil da adu. Yeah. Okay, so ipo let's come back to the film making part of it. So definitely women in the industry அப்படிங்கிறது ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம். And இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா women வந்து கைவிட்டு என்ற அளவுக்கு தான் we have women in the industry. So what are the challenges you faced as women in the filmmaking industry? Basically time வந்து அவ்வளோ அதான் சொல்ற கம்ப்ளீட் டைம் கொடுக்கறதுங்கிறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கு. மற்ற இடத்துல கூட you have work hours, you can bargain for இது அது. இங்க வரும்போது everything is like ஒரு லாட்டரி டிக்கெட் விளையாடுற மாதிரி தான் அந்த ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுங்கிறது. So you have to give it all. You have to give 100-200% effort to get 10% of success. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில பெண்கள் முன்னாடி வரத்துக்கு அவங்களுமே பயந்தாங்க, சேஃப்டிக்காக ஹாராஸ்மெண்ட் இருக்கும் இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. வீட்லயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்பயுமே நான் வந்து when I visit colleges and all, அங்க கேர்ள்ஸ்லாம் வந்து இல்லை வீட்டில் விட மாட்டாங்க அம்மா அப்பா. அந்த சுச்சுவேஷன் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதை மீறி அவங்க வரும்போது அவங்களுக்கான ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் அமையிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். பட் இட் இஸ் பிகமிங் பெட்டர். டெஃபினட்டா ஒரு 20 வருஷத்துக்கு கம்பேர் பண்றதுக்கு இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஏன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா பிகாஸ் மோர் விமன் ஆர் கமிங். ஸோ ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் எப்படி கிரியேட் ஆகும்னா மோர் விமன் வர வரதான் அது கிரியேட் ஆகும். நம்ம அந்த பக்கம் போவே இல்லைன்னா அது அதே மாதிரி டாக்ஸிக்கா தான் இருக்க போகுது. ஸோ எனக்கு ஆரம்பத்துல வந்து என்ன ஒரு பொண்ணு நீ உன்னால என்ன பண்ண முடியும், ஸோ எவ்ரி திங் இஸ் குவெஸ்டன்ட். நம்மளோட கேப்பபிலிட்டி வந்து டவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. உன்னால பண்ண முடியுமா, நீ எப்படி பண்ணுவ, உனக்கு வந்து திடீர்னு வீட்டுல கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ, குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன பண்ணுவ, நம்மள ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அதுவும் உண்மைதான். ஏன்னா நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம், நம்ம குழந்தைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். மென்னுக்கு அது அவசியம் இல்லை. மென் வந்து இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டு என் வீட்டுல என் ஒய்ஃப் என் குழந்தைய பாத்துக்கிறாங்கிற ஒரு பயங்கர ஒரு கான்பிடன்ஸ்ல தான் அவங்க வேலைக்கு வராங்க. அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்கள விட பெட்டரா பாத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆள் உள்ள இருக்கு. சோ அவங்க தைரியமா வந்து பண்ணுவாங்க. நமக்கு என்னன்னா நான் தான் என் பிள்ளைய பெஸ்டா பாத்துக்க முடியும், என்ன தவிர பெஸ்டா வேற யாராலையும் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அங்க ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். அதனால ப்ரொஃபஷனலா வந்து அவங்க பார்க்கும்போது so women are distracted, women have other priorities. அதனால this project or this work will not be their greatest priority. அது அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து எம்ப்ளாய் பண்ண வேண்டாம்னு தான் பார்ப்பாங்க. நம்ம அதை பிரேக் பண்ணி தான் வரணும். எப்படி பிரேக் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். வேலையில இன்னும் நல்லா கட்டணும். ஓகே இவங்க சின்சியரா இருக்காங்க, இவங்க வேலையை கரெக்டா பண்றாங்க. ஸோ எவ்ரி டைம் இட் இஸ் அ டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். நம்ம போய் நம்மள ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கை வரும், அதுக்கப்புறம் மரியாதை வரும், அதுக்கப்புறம் வேலை நிறைய கிடைக்கும். So it is changing, but it is still a growth and progress தான். Yeah. Okay. So it definitely hurts when you say, like when men go to work, they are very confident, they don't have to worry, feared. But as women, when we go to work, நம்ம வந்து குழந்தைய விட்டுட்டு போறோம். So how do you find balance between these both? அதான் it's an everyday struggle தான். நமக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது it's a lot harder. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு அம்மாங்கிற ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் கூட இருக்க வேண்டிய அவசியம் குழந்தைங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம வந்து
either we have help or இப்போ என்னோட செகண்ட் ஆட் ஃபிலிம்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைய கையில தூக்கிட்டே தான் நான் வந்தேன், இடுப்புல வச்சுக்கிட்டே தான் நான் ஷூட் பண்ணேன். ஃபீடிங் பண்றதுக்கு நான் உள்ள ரூம்ல போய் ஃபீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்ப கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எதுக்குங்க அந்த பிள்ளைய வேற கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்லாம் நம்ம காதுபட சொல்லுவாங்க. ஸ்டுடியோ எடிட்டிங் ஸ்டுடியோலாம் கூட்டு போகும்போது, ஏமா நீ ஏமா அந்த பிள்ளையெல்லாம் கூட்டு வரேன், அப்ப நான் என் குழந்தைய தானே கூட்டு வரேன், உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி வரணும். தே வில் பி லைக், நம்ம என்னவோ குழந்தைய நம்ம பத்திரமா கூட்டிட்டு போனா கூட அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் வி ஷுட் ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தட். இஃப் வி நோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் ரைட், நம்ம பண்றது கரெக்ட், நம்ம குழந்தைய நம்ம பாத்துக்கிறோம், இல்ல நம்ம நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட பத்திரமா விட்டுட்டு போறோம். இப்ப நான் ஒரு 10 நாள் எங்கேயாவது நம்ம ஷூட் போறோம்னா விட்டுட்டு தான் போய் ஆகணும். ஸோ விட்டுட்டு போகும்போது நம்பிக்கையான ஆள்கிட்ட விட்டுட்டு போறோம் அப்படிங்கறதோட சில நேரம் மைண்ட ஸ்விட்ச் ஆஃப், அங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணி வேலையை கவனிக்கணும். ஸோ அப்படிதான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம விட்டுட்டு போனாலும் people will judge, விட்டுட்டு வரீங்களேன்ட்டு. So கூட்டிட்டு போனாலும் there is period when you know you were judged for that as well. Yes. பட் கொஞ்சம் பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களே எந்திரிச்சு பல்லு தேய்ச்சு குளிச்சுட்டு அவங்களே யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டுல சாப்பாடு இருக்கு போய் சாப்பிட்ரு அப்படின்னா அவங்களே போய் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா இட்ஸ் a little easier for all of us. ஸ்டில் அப்பயும் நீ தனியா போறியா, எங்க போற, ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டான டைமுக்கு வந்துரு, யூ ஆல்வேஸ் ஹேவ் டு வரி அபவுட் தெம். But it gets ஓரளவுக்கு easier. Yeah. So ma'am, when we come to film making, நீங்க வந்து you have chosen different mediums. One was like film making, இன்னொன்று வந்து web series, novels. So எல்லாத்துலயுமே you have given your best, right? So but as ஒரு director Nandhini, okay director நானே பேர் கொடுத்துட்டேன். As Nandhini, which medium do you enjoy the most? Visual medium தான். Whether it is web series or films, it doesn't matter. ஏன்னா இப்ப வெப் சீரிஸுமே படம் மாதிரி தான் பண்றோம், அந்த குவாலிட்டியில அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூல தான் நம்ம பண்றோம். ஸோ அதோடைய டியூரேஷன் அண்ட் எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல அது ரிலீஸ் ஆகுதுங்கிறதா மாறுதே தவிர இட் இஸ் ஸ்டில் கிரியேட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் பீப்புள். ஸோ ஐ டிட் அ கிராஃபிக் நாவல் பிஃபோர் பிகாஸ் எனக்கு அதை வந்து படமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கிராஃபிக் நாவலே கிரியேட் பண்ணேன். இன்ஃபேக்ட் என்னோட ஸ்கிரீன் பிளே தான் எடுத்து ஒரு கிராஃபிக் நாவலா கன்வெர்ட் பண்ணி ஒரு அது ஒரு நாவல் அட்டெம்ப்டா ட்ரை பண்ணேன், அவ்வளவுதான். பட் ஐ எம் நாட் அ ஃபுல் ஃபிளெஷ்ட் காமிக் ஆர்டிஸ்ட் கிடையாது நான். அது ஒரு சைட் ஹாபி தான் அது. பட் ஐ எம் அ ஸ்டோரி டெல்லர். மீடியம்ங்கிறது வந்து சினிமா கண்டிப்பா பிடிக்கும், தியேட்டருக்கு படம் பண்ணணும், தட் இஸ் ஸ்டில் அ ட்ரீம். பட் ஒரு வித்தியாசமான இப்போ இன்ஸ்பெக்டர் ஷி மாதிரியான கதைகள் வந்து இட் ஹாஸ் மோர் என்ன சொல்றது, அந்த சப்ளாட்ஸா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருக்கட்டும், நிறைய அங்க பிளே பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்து சினிமால வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பண்றது. ஸோ இது ஒரு லாங் ஃபார்ம் சீரீஸ் பண்ணும்போது எவ்ரி எபிசோட் இஸ் லைக் அ ஃபில்ம். ஸோ ஒரு 10 எபிசோட் இருந்தா நம்ம அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுலயும் அதே மாதிரியான ஹியூமன் இமோஷன்ஸ் எல்லாமே அதுலயும் நம்ம we are projecting all that. So I do like that visual medium a lot more, audio visual medium. Yes. So இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷி, so பேசிக்கா and the idea started almost 15 years back. ஒரு idea and holding on to that one idea for almost 15 long years, because இப்போ we give up so easily, right? What made you to stick to that so strong? I gave up many times. நம்மளுடைய அந்த வில் பவர் வந்து ரொம்ப கான்ஸ்டன்டாலாம் இருக்காது. நம்ம அது வந்து அகைன் இட் கம்ஸ் இன் வேவ்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதை ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நடக்காம போய் திருப்பியும் 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட், ஸோ இதெல்லாம் வந்து தோல்விகள் பார்க்கும்போது நமக்கு சரி வேணாம், இந்த ஸ்கிரிப்ட் வேண்டாம், இனிமே தொடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து அட்டெம்ப்ட் பண்றதுலாம் நடந்துட்டு தான் இருந்தது. பட் ஐ கெப்ட் கமிங் பேக் டு திஸ் பிகாஸ் ஏதோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, அந்த முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிங்களே ரொம்ப நல்லா இருந்தது அப்படிம்பாங்க. யாராவது ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. எவ்ரிபடி கெப்ட் கோயிங் பேக் டு தட். ஸோ எனக்கு வந்து என்னது திருப்பி நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கு. எவ்ரிபடி இஸ் மென்ஷனிங் தட் ஒரு அன்மேட் ஸ்டோரி, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்கிரிப்ட். அதை படிச்சதுனால ஒருத்தர் வந்து அதை சொல்லும் போது ஓகே அப்ப இதுல ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஓடிடி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஐ டுக் இட் அப். ஐ வாஸ் லைக் சரி எழுதி பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது எல்லாமே தானாதான் நடந்தது. ஒரு மாதிரி அது யூனிவர்ஸ் வந்து மேட் இட் ஹேப்பன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பட் தேர் வாஸ் அ சோல் இன் இட். ஐ வென்ட் பேக் டு இட். இட் இஸ் பர்சனல் அகெயின் பிகாஸ் நான்
பிரெக்னெண்டா இருக்கும்போது எழுதிட்டு இருந்தேன். பாப்பா பிறந்தப்புறம் கையில மடியில வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருந்தேன். நைட் 2 மணிக்கு வந்து அவளை ஒரு கையில இப்படி குடிச்சிட்டு ஒரு கையில ஐ வில் பி டைப்பிங் ஆன் த லேப்டாப். ஒரு டைம்ல அந்த மெயின் கேரக்டருக்கு வந்து ரிஷின்னு பேரு வச்சேன். பிகாஸ் மை டாட்டர்ஸ் நேம் இஸ் ரிஷிதா. ஸோ ஐ சேஞ்ச் த நேம் பிகாஸ் எனக்கு இட் வாஸ் லைக் அ வெரி ப்ரெஷியஸ் ஸ்டோரி. அண்ட் எனக்கு வந்து அவ வயிற்றுல இருக்கும் போதெல்லாம் சில சீன்ஸ் எல்லாம் எழுதுனது இருக்கு. அந்த சீன்ஸ் வந்து இன்னும் இருக்கு. இப்ப சீரீஸ் எடுக்கும்போது இன்ஃபேக்ட் 2023ல வந்து அந்த ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக், ஓ ஷார்ட் எடுத்துட்டு இருக்கோமா, கேன் பண்ணிட்டோமா, முடிஞ்சிருச்சா சீனு, ஓ இது வந்து வரப்போதா, அவ்வளோ சரியலா இருந்தது. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பிலீவ் இட் அட் ஆல். ஏன்னா அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற சில மொமெண்ட்ஸ் வந்து நான் வயிற்றுல இருக்கும்போது எழுதினது. சோ எனக்கு இந்த மூவ்மெண்ட்லாம் வரும் தெரியுமா, ஒரு ரோல்லாம் அப்படி ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்துல ஒரு சீன் எழுதிருப்பேன். எனக்கு அந்த சீனை ஷூட் பண்ணும்போது 2023ல ஷூட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எல்லாம் நம்பவே முடியல. எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னை தட்டி எழுப்பி விட்டுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது. ஐ கெப்ட் டெல்லிங் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என்ன நம்பவே முடியலங்க, நான் வந்து திடீர்னு கனவுலேருந்து எந்திரிக்க போறேன், பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் ஐ திங்க் பிகாஸ் திஸ் வாஸ் த ரைட் டைம். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரியான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் இந்த மாதிரி கதைகள், அந்த கதையுடைய கம்ப்ளீட் பரிணாமமும் மாறிதான் வரணும் அப்படின்றது இருக்கு. சோ அது ரிஷின்றது இப்ப என் பொண்ணு வந்துட்டு, அம்மா நீ ஏமா ரிஷின்னு பேர் வச்சேன்னு அவ என்கிட்ட வந்து கேட்கும் போது அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்லும் போது நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் தட் இட் இஸ் அ வெரி இமோஷனல் திங் ஃபார் மீ. ஸோ அவளோடவே வளர்ந்த ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஸோ அதனால என்னால அதை கிவ் அப் பண்ணவே முடியல. பியூட்டிஃபுல். ஆக்சுவலா வந்து நந்தினி மேம் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங், பயங்கர ரஃப் அண்ட் டஃப், லைக் அட்லீஸ்ட் ஃபார் அஸ் when we see from outside. But as we talk, there's a lot of emotional side and there is a very soft side. Again, உங்களோட films பார்த்து how people think of youங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? So in the motherhood and when you say நான் சில இதெல்லாம் நான் வந்து ரிஷியை பேஸ் பண்ணி எழுதினேன், ரிஷிதாவை பேஸ் பண்ணி எழுதினேன்னு சொல்றது. So can we expect a script from you down the line which is more of soft? And again, Tiru was a totally different journey. Yeah. So இந்த மாதிரியான script இந்த motherhood உங்களை ஏதாவது ஒரு வகையில இம்பாக்ட் பண்ணிருக்கா? And do you think you will go forward and write something about more of human drama, motherhood? Human drama எல்லா கதையிலயுமே இருக்கும். Of course இப்ப இன்ஸ்பெக்டர் ஷி வந்து ஹாரர், த்ரில்லர், கிரைம் சீரீஸ் அதெல்லாம் இருக்கு. பட் அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஹியூமன் இமோஷன்ஸ் இருக்கும். அதுலயுமே வந்து காதலா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், there's lot of emotions in that. அது இல்லைன்னா எந்த பேய் கதையும் ஒர்க் ஆகாது. நம்ம சும்மா பேய் வருதா, சாவடிக்குதா, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு போயிடுவோம். ஐ திங்க் த கனெக்ட் happened because of the emotional arc in the story. ஸோ வெறுமா இப்போ ஓகே ஹாரர் இல்லாம மறுபடியும் ராம்காமோ இல்ல ஒரு டிராமாவோ எழுதலாம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்கு. அதுல ஏதோ ஒரு ஸ்பார்க் எதிர்பார்ப்பேன், அவ்வளவுதான். லைக் சம்திங் தட் புல்ஸ் தி ஆடியன்ஸ் இன்டு தியேட்டர், அவ்வளவுதான். அது நம்ம அழகா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க தியேட்டருக்கு வரணும் இல்லையா? ஸோ அந்த புல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். ஒரே மாதிரியே பண்ணணும்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ வந்து உங்களோட கேரக்டர்ஸ் எல்லாத்துலயுமே, ஸ்பெஷலி உங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாத்துலயும், உங்களோட ரைட்டிங் எல்லாத்துலயுமே வந்து விமனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டரைசேஷன் இருக்கு. அது வந்து ஒரு ஃபீமேலா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வருது. ஏன்னா when we see other directors writing women's characters, it's totally different, right? So what is your take on that? Like what is making you to write strong characters? Obviously us being women, we have a different life இல்லையா? we live a different life. அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து யாரும் காட்டல அப்படின்னு நம்ம காட்ட வேண்டியதுதான். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் ரொம்ப ரிலேட்டபிளான விஷயங்கள் சொல்ல கரெக்டான என்ன சொல்றது, ஒரு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து சரியா ப்ரொஜெக்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஹீரோயின்லாம் வந்து ஆக்சுவலா ரொம்ப ஃபேக்கா இருக்கு சினிமால. நம்ம நேர்ல பாக்குற விமன்லாம் வேற மாதிரி இருக்காங்கல்ல. நம்ம வாழ்க்கையில இருக்கிற நம்மளுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்களோ ஒர்க் பண்ற விமனோ வேற மாதிரி இருக்காங்க. இவங்களையே அங்க திரையில காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுனால சரி நம்ம எழுதிடுவோம் அப்படிங்கிறது தான். அண்ட் நம்ம எழுதும்போது இன்னும் ட்ரூவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய ஒப்பீனியன். அதே நேரத்துல மேல் கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ரியாலிட்டியை பிரதிபலிக்கிற கேரக்டர்ஸா இருக்கும், இல்ல இப்படி இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ரிஷி இருந்தா, இந்த மாதிரி ஒரு அயனார் இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும்
அப்படிங்கிற சில விஷயங்களும் அதுல கலந்து வரும். ஸோ வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மென் அதுவும் வரும் அதுல. So there are a lot of mother out there who are chasing their career. Okay, அந்த மாதிரி சேஸ் பண்ணி போறவங்களுக்கு what would be your advice? இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்மளே எல்லாத்தையும் தனியா பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா பொறுப்பையும் தலைமையில போட்டுட்டு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா தான் நம்ம பண்ற வேலை அது. ஸோ கெரியர் சேஸ் பண்ணும்போது நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு, லைக் இஃப் யூ ஹேவ் ஸ்பெஷலி யங் சில்ட்ரன், அவங்கள பாத்துக்கிறதுக்கான ஆளுங்க நம்ம வந்து ஐதர் ஃபேமிலியில இல்லைன்னா நம்ம வெளியில இருந்து எம்ப்ளாய் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐயோ நம்ம அதெல்லாம் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற கில்ட் இல்லாம உங்க பார்ட்னர் உங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டை வந்து யூ ஹேவ் டு டிமாண்ட். எஸ், ஏன்னா நான் வந்து எவ்ரிபடி ஹேஸ் ட்ரீம்ஸ் அண்ட் ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு பர்சியூ மை ட்ரீம். ஸோ ஐ நீட் த சப்போர்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவதுனாலும் ஐ வில் சப்போர்ட். ஸோ நமக்கு நம்மளோட குழந்தைய ரைஸ் பண்றதுனால யூ ஆல்சோ ஹேவ் டு சப்போர்ட் சொல்லிட்டு யூ ஹேவ் டு கெட் தர் சப்போர்ட் கன்வின்ஸ் பண்ணி. அண்ட் ரெண்டாவது யூ ஜஸ்ட் ஹேவ் டு லைக் என்ன சொல்றது, know that you are doing your best and keep pursuing your career. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செஞ்சுட்டு தான் ஆகணும். அதே நேரத்துல வேற யாராவது நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட் ட்ரிப் கொடுப்பாங்க, என்ன குழந்தைய விட்டுட்டு வரீங்களே, இது பண்றீங்களே அது பண்றீங்களேன்னு, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட், பிகாஸ் we face those questions a lot, பட் அதை பத்தி கவலைப்படாம you just have to pursue your passion. So that's it. So இப்போ ஒரு நான் ஃபிலிம் மேக்கிங்ல இருந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான லெசன் கத்துக்கிட்டேன் அப்படின்னா what would be that? ஒரு டாப் 3 லெசன்ஸ் சொல்லுங்க. ஐயோ, ஃபில்ம் மேக்கிங்ல அப்படின்னா ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் வென் அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி நான் வந்து ஒரு டைரக்டர் ஆயிட்டேன்னா என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற மாதிரி இருக்கும். பட் வென் ஐ ஸ்விட்ச் தட் ஆஃப், வென் ஐ எம் அட் ஹோம் ஆர் வென் ஐ எம் நாட் டூயிங் மை ஒர்க், ஐ எம் வெரி இன்செக்யூர். எனக்கு வந்து ரொம்ப ஐ ஹாவ் நோ கான்ஃபிடன்ஸ், ஐ கெட் இன்டு பயங்கர டிப்ரெஸ் ஆயிடுவேன், பயங்கர லோ ஸ்பிரிட்டடா இருப்பேன். அப்படி கம்ப்ளீட்லி ஒரு ஆல்டர்னேட் பர்சனாலிட்டி மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் ஃபில்ம் மேக்கிங் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எனக்கே வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் ஏன் உனக்கு வந்து நார்மல் லைஃப்ல ஏன் உன்கிட்ட இல்ல, when you talk to people or socialize, அது ஏன்னா I'm a complete introvert when I'm not doing my job. நான் அப்படியே தனியா என்ன விட்டுருங்க, நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேன். I don't socialize much, I don't go around much. So எனக்கு அந்த I think that creativity gives a special kind of energy and spirit. So I'm always fascinated towards that. Rendavathu, when it comes to filmmaking, you have to be extremely disciplined and professional. I love that part. எனக்கு வந்து நான் ரொம்ப ஆர்கனைஸ்டா இருப்பேன், ரொம்ப மெத்தாடிக்கலா எல்லாத்தையும் பண்ணுவேன். எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸும் அப்படி கிடையாது, எல்லா சினிமால இருக்கிற எல்லாரும் அப்படி கிடையாது. some people are like pure artists. அவங்க எப்படி கேர்ஃப்ரீயாவும் ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு எப்போ தோணுதோ அப்ப நான் கதை எழுதுவேன், எப்போ தோணுதோ அப்ப ஷூட் பண்ணுவேன், அந்த மாதிரி இருப்பாங்க. எனக்கு வந்து ஐ லைக் த ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் ஒர்க்கிங். ஸோ எனக்கு அந்த டிசிப்ளின் ரொம்ப பிடிக்கும். அந்த டிசிப்ளின் வீட்டுக்கு கொண்டு வந்தா பிரச்சனை வரும். அது எடுத்து சரியாவே இது எடுத்து சரியாவேன்னா அது குப்பையா தான் கிடக்கும். ஸோ பட் ஐ லைக் வென் யூ கெட் இன் டு a project and all of us come together to create ஒரு பர்டிகுலர் விஷன், ஒரு சிங்குலர் விஷனை வந்து ஒரு 1000 பேர் சேர்ந்து அந்த விஷனை கிரியேட் பண்றது வந்து இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். அண்ட் ஃபைனலி ஐ லைக் த பார்ட் வேர் சினிமா இஸ் அ கல்மினேஷன் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அண்ட் சயின்ஸ் ஆல்சோ. அதாவது பாத்தீங்கன்னா அதுல எல்லா விதமான ஆர்ட் ஃபார்மும் இருக்கும். உங்களுக்கு வந்து வரையறதா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், என்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆர்கிடெக்சரா இருக்கட்டும். ஸோ யூ டூ எவ்ரிதிங் கம்ஸ் டுகெதர். யூ நீட் டு நோ அ லாட், யூ நீட் டு லேர்ன் அ லாட். எவ்ரி ப்ராஜெக்ட் இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த கதைக்கு தேவையான ஒரு விஷயங்களை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது கண்டிப்பா ஒரு புது களமா இருக்கும், ஒரு புது இடமா இருக்கும். ஸோ அதுல கத்துக்கிற விஷயங்கள் வந்து எவ்ரிதிங் இஸ் நியூ. ஒண்ணு ஹிஸ்டரி பத்தியும் கத்துக்கணும், இல்ல ஃபியூச்சர்ல இன்னைக்கு ஒரு ஏஐ வருதுன்னா அதை பத்தியும் நம்ம புரிஞ்சு அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அந்த இவால்விங் லாங்குவேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓகே, this is great. You are always kept on your toes, like okay, you have to keep learning. அப்பதான் நம்மளால வந்து you can survive, you can be successful. So all these things are what I learned from filmmaking. Super. அழகா சொன்னீங்க மேம். பட் அந்த செல்ஃப் டவுட் அந்த போர்ஷன் I'll come back there. But before that I would like to ask, motherhoodல இருந்து கத்துக்கிட்ட ஒரு டாப் 3 lessons.
Motherhood is all about unconditional love. It is all about selflessness. நம்பங்கிறத தாண்டி இன்னொரு ஒரு ஜீவனுக்கு வந்து we are responsible. அது பேக்ரவுண்ட் ஸ்கோரே சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு எனக்கு அந்த சீனுக்கும் இந்த சீனுக்கும். It's about another another life. So again வீணே வருது எல்லாருமே நான் சேர்த்து சொல்லுவேன். பட் அஃப்கோர்ஸ் ஐ ஃபீல் வெரி லக்கி டு பி அ மதர். ஐ ஃபீல் லைக் நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதுங்கிறது பிகாஸ் ஐ வாண்டட் இட். எனக்கு வந்து அது ஒரு கிஃப்ட் தான் நான் நினைச்சேன். ஸோ வாட் ஐ லேர்ன்ட் இஸ் யூ ஹாவ் டு பி வெரி பேஷண்ட். யூ ஹாவ் டு திங்க் பியாண்ட் யுவர் செல்ஃப். ஸோ ஒரு ஹியூமன் நம்மளுடைய நம்ம சின்ன வயசுல இருந்து எனக்கு அது வேணும், என்னுடைய ட்ரீம்ஸ், என்னோட வாண்ட்ஸ், எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணுங்கிறதுலாம் தாண்டி ஒரு கட்டத்துல யூ ஹாவ் டு டூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் சைல்டு அப்படிங்கிற அந்த ஒரு கொண்டு போய் நம்மள அந்த இடத்துல வைக்குது. We automatically become noble creatures. We have to at that time. So நம்ம அந்த நேரத்துல சில sacrifices பண்ணி தான் சில விஷயங்களை நம்ம செய்யறோம் undoubtedly. அதுக்காக வந்து மதர்ஸ் எல்லாம் வந்து காட்ஸ், அம்மாக்கள் கடவுள்கள் அப்படி அந்த மாதிரி நான் போல. அவங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான். அந்த ஹியூமன் பீயிங்ஸா இருந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒரு தன்னை மீறின ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதையும் அவங்க அன்போட அந்த குழந்தைக்காக செய்யறாங்க. அந்த குழந்தை நம்மள முதல் முறையா பார்க்கும்போது ஐ கான்டாக்ட் வைக்கும் போதெல்லாம் கிடைக்கிற ஃபீலிங் வந்து that is enough for us. நமக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில ஆஸ்கர் அவார்டு வாங்காட்டா கூட இந்த இடத்துல வந்து நமக்கு ஐ எம் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் யுவர் லைஃப் ரைட் நவ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிடைக்காது. வாட் ஐ லேர்ன்ட் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ ஸ்பெசிபிக்லி, பட் வாட் ஐ ஹவ் gotten is a lot more emotional experience தான் motherhood. It is not a very intelligent experience. இன்டெலிஜென்ஸ்னா குழந்தை எப்படி பாத்துக்கிறது அப்படிங்கறதுல வந்து நம்ம டே அண்ட் நைட் எல்லாருமே தடுக்கி வந்து மூஞ்சி மூக்க வச்சுட்டு தான் கத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஐ திங்க் மதர்ஹுட் if at all taught me na patience, which I do apply in work also. அங்க இருக்கிற பேஷன்ஸ் லெவல் ஒரு பயங்கர கலாட்டா பண்ற பாப்பாவை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பேஷன்ஸ் வந்துருச்சுன்னா வேலைக்கு போய் நிக்கும் போது அங்க இருக்கிற அத்தனை கலாட்டாவே அதெல்லாம் நாங்க நிறையவே பார்த்துட்டோம் அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷன்ஸ் லெவல் வருது. ஸோ ப்ராபப்ளி ஐ வுட் சே பேஷன்ஸ். யா. ஸோ இப்போ மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு ரொம்ப வல்னரபிளான ஸ்டேட்டஸ். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் வுட் அக்ரி டு இட். ஸோ நீங்க பிஃபோர் மதர்ஹுட் ஒரு during your that initial phase kum after motherhood, do you see two different person or is it the same? No, definitely two different people thane. Namba ada like na idukku munadi sonna mari we are responsible for somebody else, someone else in our lives. நம்மளுடைய குணங்களும் அதுல இருக்கு, நம்மளோட ஃபீச்சர்ஸும் அந்த பாப்பால இருக்குன்னும் போது இட்ஸ் ஒரு பெரிய ஆச்சரியமும் கலந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஹூ வி ஆர் அப்படின்னும் போது எந்த வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டாலும் there is a shift in maturity, there is definitely a shift in learning about human being. மற்றவங்களை பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு. people treat us differently இல்லையா. அந்த நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணை ட்ரீட் பண்றதும் இல்ல ஒரு பிஃபோர் அம்மாவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணை ட்ரீட் பண்றதும் ஒரு அம்மாவா இருக்கிற பொண்ணை ட்ரீட் பண்றதுலயுமே உலகம் நம்மள எப்படி பாக்குது அப்படிங்கறதுலயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. பர்சனா வந்துட்டு we have to understand, என்ன சொல்றது, நம்ம வளர்றோம், we are growing, we are becoming an example for another human being. அதுதான் பெரிய பெரிய விஷயம். Because your child copies you, it does everything that you do. So okay, அப்ப நம்ம கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும், நம்ம நல்ல ஹாபிட்ஸ் வச்சிருக்கணும், நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்துதான் நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்மள பார்த்து அந்த குழந்தை கத்துக்குதுன்னும் போது ஓகே, அப்ப நம்மளும் ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ பர்சன் நம்ம கொஞ்சம் பெட்டரான பர்சனா நம்ம இருக்கணும். இப்ப நம்ம திடீர்னு ஏதோ ஒரு வம்பு சண்டைக்கு போறோம் அப்படின்னா அதுவும் போய் வம்புக்கு நிக்கும். So we have to be like okay, சரி தேவையில்லாம நம்ம பிரச்சனை பண்ண வேணாம், இல்ல இது this is an important thing that I have to fight for.
எதுக்கு ஃபைட் பண்ணணும், எதுக்கு ஃபைட் பண்ணக்கூடாது, எதை நல்ல நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னு நம்ம எதை இன்னும் ப்ராப்பரா நம்மளே சேனல் பண்ணிக்க வேண்டியிருக்கு. So that is a huge deal for a child. So we become an inspiration for our own children. And definitely I agree to it very strongly because that has changed total shift நடந்திருக்கு. But I also want to ask, நீங்க சொன்ன இந்த self doubt, lack of confidence, இதெல்லாம் வந்து by any chance do you think it came because after motherhood or from? No, I was insecure since a child. சின்ன வயசுல இருந்தே I was an insecure person. எனக்கு in fact filmmakingல வந்ததுனால I turned out to be, because the job demanded it. நான் அப்படியே உயின்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. This is a job that demands you to go and meet people and talk to people and convince people. So I had to become that. I had to put on that ஒரு வார்க்கு போற மாதிரி இப்படி ஆர்மர்லாம் போட்டுக்கிட்டு தான் போறது. But it did not come later. In fact அந்த இன்செக்யூரிட்டிக்கு மேலதான் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கறத ஒரு மாஸ்க் மாட்டிட்டு வெளியில வருது. So that was there since my childhood. Okay. நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்றோம். நிறைய பேர் வந்து we are very insecure, we don't have confidence in us. But நீங்க வந்து you're saying that you were able to wear that mask because your work demanded. But lot of us we don't get that, or we still think that we cannot do it. And if you can tell more about that, how did you make it possible? It is not like 0 to 100% ஆயிடாது. So இப்போ ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கும்போது I was not so confident or so all powerful person மாதிரி on the setலாம் கிடையாது. அங்க பாதி பேர் மதிக்கவே மாட்டாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம டைரக்டருங்கிறதே நமக்கு அந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் வராது. நமக்கு தான் ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும், நம்ம கரெக்டாக தான் எடுத்துட்டு இருக்கோமா, ஷார்ட் கரெக்டாக எடுக்கிறோமா, சீன் கரெக்டாக எடுக்கிறோமா அப்படிங்கிறதுல. ஸோ பட் ஒன்ஸ் அதோடைய ரிசல்ட் பார்க்க இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். ஸோ நம்மளே நமக்கு நம்மளோட ஒர்க்கை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறது. அதே நேரத்துல அதை பார்த்து மற்றவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ஸ் லெவல் பெட்டர் ஆகும். கரெக்டா பண்றோம்ல, நல்லா இருக்குல்ல, ஒர்க் ஆகுது இல்ல அப்படிங்கிறது. ஸோ இட் க்ரோஸ் ஓவர் த இயர்ஸ். ஸோ சின்ன வயசுல ரொம்ப இன்செக்யூரா இருந்துட்டு ஒரு இப்போ கேமரா முன்னாடி வந்து ஒரு ஆக்டர் கிட்ட இப்படி பண்ணுங்கன்னும் போது எனக்கு வரல, நீங்க பண்ணி காட்டுங்க அப்படிம்பாங்க. ஸோ நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள ஆக்டிங் எக்ஸசைசஸ் பண்ணிருப்போம். ஆனா அத்தனை பேர் முன்னாடி, ஒரு 100 பேர் முன்னாடி கேமரா பக்கத்துல போயிட்டு நின்று நடிச்சு காட்டு அப்படின்னா ஐயோ நம்ம குண்டா இருப்போம், நம்ம அசிங்கமா இருப்போம், அங்க போய் நம்ம நடிச்சு காட்டுமா, அந்த மாதிரி எல்லா இன்செக்யூரிட்டிஸும் மைண்ட்ல வரும். ஆனா அந்த நேரத்துல தட்ஸ் யுவர் ஜாப், யூ ஹேவ் டு ஷோ தி ஆக்டர் ஹவ் டு டூ இட். அதை தூக்கி ஓரமா போயிட்டு யூ ஜஸ்ட் டூ யுவர் ஜாப். யூ டோன்ட் வரி அபவுட் ஹவ் ஐ லுக். நான் இந்த மாதிரி குண்டா இருந்துட்டு இப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை பண்ணும், இந்த வேலை பண்ணும், ஓடுனா. ஸோ அதெல்லாம் இருக்கும். அது இருந்தாலும் டிஸ்பைட் தட் you have to keep doing your job, and then the job will give you back that and the happiness and the நல்லா வருது அப்படிங்கிற ஒரு satisfaction வரும்போது oh good, I have done a good job, நல்லா இருக்கு. But these are the mistakes, I have to correct it, இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், இது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு we kind of shape ourselves இல்லையா. நம்மளே நம்மள மோல்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வரும்போது the confidence comes much, it grows. எனக்கு இன்ஸ்பெக்டர்ஷிப் பண்ணி முடிக்கும் போதுதான் ஐ வாஸ் நாட் என்ன சொல்றது, நிறைய இடத்துல வந்து எனக்கு இப்படி பண்ணலாம் அப்படிலாம் எனக்கு ஆக்சுவலா தோணல. ஐ வாஸ் ஆக்சுவலி ஹாப்பி வித் த வே திஸ் ஷோ ஹேட் கம் அவுட். எனக்கு நிலாலையும் திருத்துறையிலையும் வந்து இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் நிறைய தோணு இருக்கு. இன்ஸ்பெக்டர்ஷிப்ல எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட், இது எக்ஸிக்யூட் பண்றதே அவ்வளோ கஷ்டம். பட் பண்ணிட்டோம்ல, பரவாயில்ல, குட் அப்படின்னு. நான் வந்து உலகமாக கதை இது மாதிரி கதையெல்லாம் அந்த அளவுக்கு திமிர்ல எல்லாம் சொல்ல. But whatever I wanted, I was able to execute that. So I am very happy and I am seeing that இப்ப நான் சீசன் 2 எழுதும்போதோ இல்ல வேற கதைகள் எழுதும்போதோ வேற ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசும்போதோ I feel like I have வேற லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ரைட் நவ். அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல, அது இருந்ததை விட இப்ப பெட்டரான கான்ஃபிடன்ஸ் இருக்கு. So it you just have to keep working hard and it will happen, your confidence also will come. Okay, but I think நீங்க I've seen you on the sets, you'll be the only woman, of course naanu, but ana vandute and the way you manage everything, the captain of the ship illaya, so the way you manage everything for probably அந்த டைம்ல, of course இப்போ நான் செட்ல பார்த்தாக்கணும் அவங்கள ஆன் பாப்பேன் அந்த மாதிரி தான். so அந்த நீங்க சொல்ற எதுவுமே it was not shown, right? so that's a very huge thing, கட் சொன்னதுக்கு அப்புறம் நான் வேற ஆள்,
பட் ஆனா ஆக்ஷன் சொல்லும்போது நான் வேற ஆள் அப்படிங்கிறது that's the kind of I think I also learned that from you. இன்டர்னலா என்ன பயங்கரமா நீங்க வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் பை டிஃபால்ட்டா நான் நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எவ்வளோ செல்ஃப் டவுட்ஸ் வந்தாலும் எவ்வளோ கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாலும் ஓகே ஐ சா ஹர் லைக் தட், ஐ ஷுட் பி லைக் தட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எனக்கு ஐ ஆல்வேஸ் டோல்ட் யூ, ஐ ஆல்சோ டெல் யூ அகெயின். ஸோ யூ ஆர் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. பட் மேம்க்கு யார் இன்ஸ்பிரேஷன்? Single person அப்படின்னு கிடையாது. I'm thankful and I'm grateful that you found me. I'm sure there are other women and other people also inspiring, but thank you for like quoting me separately. எனக்கு வந்து லைஃப்ல நான் பாக்குற ஸ்ட்ரகிள் பண்ணி அதுல இருந்து முன்னேற எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். அது அவங்க சினிமால இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட பேரண்ட்ஸ், எங்க பேரண்ட்ஸ் எப்படி அந்த ஒரு அம்மாவோட ஃபேமிலிலாம் வந்து ஒரு ஏழ்மையில இருந்து அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து அவங்க இவ்வளவு தூரம் எப்படி போராடி வந்தாங்க, அப்பா எந்த மாதிரி ஒரு ஃபேமிலில இருந்து வந்தாரு. ஸோ நம்மள சுத்தி யூனோ எங்கேயோ ஒரு டீச்சர் நம்மள இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க, எங்கேயோ ஒரு சாதாரண பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோ இல்ல இந்த ஒரு கடையில வேலை பண்றவங்களோ அந்த மாதிரி. ஸோ ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சினிமாலையும் வந்து பார்க்கும்போது லைக் நான் என்ன சொல்றது, ஒரு ஜாக்கி சானுடைய பிடிஎஸ் வரும், அவரோட படம் முடியும் போது அவரோட படம் அது கரெக்டா அந்த லாஸ்ட்ல அவரோட பிஹைண்ட் த சீன்ஸ் வரும்போது வா இவ்வளோ உழைப்பு இருக்கா, இவ்வளோ கஷ்டப்பட்டு மூஞ்செல்லாம் பேத்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றாங்களேன்ற அந்த ஒரு ஆச்சரியம் வந்து கொடுத்தது இல்லையா. இந்த மாதிரி ஆன் ஸ்கிரீன் இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ everybody inspires me every single day. So பர்டிகுலரா எதுவும் இல்லை, நானே வந்து தடுக்கி விழுந்து நம்மளே எந்திரிச்சு சரி நீ எந்திரிச்சு ஓடு அப்படின்னு நம்மளே தள்ளிக்கிறது தான். You have done a lot, okay? You keep mentioning me so much. I'm like no, I'm sure there are so many people who have you know probably அது நீங்க கவனிச்சிருக்காம இருக்கலாம், பட் சுத்தி நிறைய பேர் obviously would have inspired you, and you are also inspiring a lot of people. I'm happy to see that. நான் I would also again say, என்ன யாராவது கேட்டாங்கன்னா நீங்க நிறைய பேர் உங்களை யார் இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க, I would again say Nandhini ma'am, maybe because that was my first job, first person I saw on the sets. So now there are various reasons, but I still continue, and the learnings வந்து ரொம்ப ரொம்ப huge, and I'm definitely grateful I chose the right path. So இது எல்லாமே தாண்டி what was that one moment or one incident that broke you, you know, ரொம்ப 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 உங்களை vulnerable ஆக்குனது, or உங்களை ரொம்ப you know இது நடந்தது and I felt like a failure, or you know I was broken into pieces? என்னோட ரெண்டாவது படம் நின்று போனப்போ that was a very big deal for me. ரொம்ப உடஞ்சு போயிட்டேன், ரொம்ப சினிமா விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் அந்த கிராஃபிக் நாவல் பக்கம் போனது. இன்ஃபேக்ட் சரி கொஞ்சம் கிராஃபிக் நாவல் பண்ணலாம், அதுக்கப்புறம் இது யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா we'll try, and I stopped meeting people. நான் இன்ஃபேக்ட் அந்த படம் நின்றுட்டு நான் வந்து யாரையுமே பார்க்கல, யாருக்கிட்டையுமே ஃபோன்ல பேச மாட்டேன், சோஷியல் மீடியாலையும் எங்கேயுமே நான் வந்து பெருசா இன்வால்வே ஆகல. ஐ பிகேம் வெரி குவயட், அண்ட் அந்த டவுட் இருந்தது, நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுத்தோமா, சினிமாவுக்கு வந்தது கரெக்டா, இதெல்லாம் வந்து யூனோ பிகாஸ் இட்ஸ் அ வெரி கட் த்ரோட் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் அ டாக் ஈட் டாக் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம சர்வைவ் பண்ணுவோமான்ற நம்பிக்கையெல்லாம் இப்போ இல்லை. நமக்கு ஏதோ வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் கதையெல்லாம் தோணுது, இது வந்து அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. அப்போ அப்படி கிடைச்சாலும் அவங்க வந்து நீ ரொம்ப லோ பட்ஜெட்ல பண்ணு அப்படிங்கிறது. சரி லோ பட்ஜெட்ல பண்ணோம்னா அதுக்கான அகைன் அது காணா போயிடும். அந்த மாதிரி படங்கள் ஏற்கனவே ஒரு 300-400 படங்கள் வந்து தேவர் லைக் ரிலீஸ் ஆகாம நிறைய படங்கள் இருந்தது. ஸோ அப்போ ரொம்ப டிஃபீட்டடா இருந்தேன். ஆல்மோஸ்ட் பர்சனல் லைஃப்லயும் ஐ வாஸ் இன் அ வெரி பேட் பிளேஸ். பட் அஃப்கோர்ஸ் நம்மள நம்பி ஒரு ஜீவன் வீட்டுல இருக்கு, ஒரு குட்டி பாப்பா இருக்கு. ஸோ whenever I look at her I'm like நிறைய டைம்ல வந்து we blame our own parents. நீங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா நம்மள இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், அவங்களால தான் எனக்கு இப்படி ஆச்சு, இவங்களால தான் எனக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல அவங்கள நிறைய blame பண்ணியிருப்போம். பட் once you are an adult you know the kind of sacrifices they have done or the efforts that they have put.
ஸோ ஒரு பேரண்ட் ஆனப்போ எனக்கு என்னோட பாப்பாவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ வளர்ந்து என்ன கை காட்டுவல்ல ஒரு நாள், நீ இப்படி இருந்திருக்கலாம்ல, நீ அப்படி பண்ணிருந்திருக்கலாம்ல அப்படின்னு அவ காட்டுவான்றதுனால ஐ ஃபெல்ட் தட் burden of responsibility actually. So I cannot give up, because if I give up, she's going to give up. If I break down, she's going to break down tomorrow. So I cannot break down. I have to be strong. வேற வழியே கிடையாது. It's not like, oh super, I'm such a strong person. அப்படி கிடையாது. வேற வழியே கிடையாது. You have to be strong. இட்ஸ் லைக் நீங்க தண்ணியில முழுகிட்டு இருக்கீங்க, யாருமே இல்ல காப்பாத்துறதுக்குன்னா நம்ம தான் நீச்சல் அடிச்சு மேல போய் வேற கையை பத்தக்கான்னு பண்ணியாவது நம்ம மேல போய் ஆகணும். என்னை காப்பாத்த யாருமே இல்லைன்னு முழுகிட்டு இருக்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ்ல தான் நான் இருந்தேன் அப்போ. ஸோ ஐ ஆல்வேஸ் நியூ தட் இப்போ இஃப் மை சைல்ட் டுமாரோ லுக்ஸ் அட் மீ, ஷி ஹாஸ் டு பி லைக், பரவாயில்ல அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கல்ல, இவ்வளவு தாண்டி வந்திருக்காங்கல்ல, ஸோ நானும் வரணும் அப்படின்னு. ஐ கேன் இன்ஸ்பயர் ஒன் பர்சன், தட் இஸ் கிரேட் ஃபார் மீ. ஸோ அந்த நேரத்தில் அதுதான் இட் ஹெல்ப் மீ கம் அவுட் ஆஃப் இட். அண்ட் ஐ தாட் ஓகே, அண்ட் ஐ டிட் சி அ ஃபியூ பீப்புள் take their own lives. It's a very dark subject to talk about, but I did see a few people take their own lives. So I did have suicidal thoughts when I was younger, and I thought I will never do that. I cannot do that. Not when I have a child. I can never destroy her life like that. I have to keep living, and I have to keep trying for a better life. ஸோ அந்த ஹோப் இருந்தது. சரி பரவாயில்ல. அதனால நிலாங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட், ரொம்ப குட்டி ப்ராஜெக்ட், சின்ன பட்ஜெட். அதுல அந்த கதை பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா குவாலிட்டி அடி வாங்கும்னு. பட் ஃபார் மீ ஐ ஹேட் நத்திங் எல்ஸ் டு கிராப் ஆன் டு. அந்த நேரத்துல எனக்கு வந்து நிலா வந்து சரி பரவாயில்ல பண்ணலாம், இட்ஸ் ஓகே. அதுல ஒரு குட்டி கதை பண்ணலாம், அதுல ஒரு கியூட்டா ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸ், அதுல நம்ம என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த பட்ஜெட்ல நம்ம பண்ணிடுவோம். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு லைஃப் டிராஃப்ட் வந்துன்னா அது ஐ ஜஸ்ட் கிராப்ட் ஆன் டு தட் லைஃப் டிராஃப்ட் அண்ட் ஐ புல்ட் மை செல்ஃப் அப். ஸோ நிலா நடந்ததுனால எனக்கு இன்ஸ்பெக்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ இது நல்லா பண்ணதுனால தான் அந்த ஓடிடி வந்து சரி ஓகே இது பண்ணுங்களேன் அப்படின்னு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எவ்ரி திங் நமக்கு ஒரு சின்ன படிக்கட்டா இருந்தாலும் ஒரு படிக்கட்டு தான், அது நம்மள அடுத்த லெவலுக்கு நம்மள கூட்டிட்டு போகும். ஸோ எஸ், த இயர் 2013 வாஸ் அ வெரி டார்க் பீரியட், பட் I'm glad I survived. Actually இது ஏன் நீங்க சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, when you tell that, because it was not easy. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கால் ஷூட் முடிச்சாச்சு, and all of a sudden they say ப்ரொடக்ஷன் இதுக்கு அப்புறம் இருக்க போறது இல்ல. It's not an easy thing. அப்போ எனக்கு அது அவ்வளவு பெருசா தெரியல. But now when I see that, it's a very huge thing for you as a filmmaker. And அதுக்கப்புறமா இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷி, and there has been a very huge gap in between also, yes. And ipo vanda Amazon is again doing it second series of it is absolutely shows that it's been successful. So or success ko or failure ko nadula there has been such a long journey. Yes. What was the push? Of course neenga sollitinga it was because you wanted to inspire your daughter, but ana vandu what was the effort that you actually took? Ennalla nadandhu, if you can like ஒரு ஸ்டேஜா if you can tell us, because people think இன்னைக்கு நான் தோத்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரி. I also know a lot of people who took away their lives because they felt that they were not successful. So in the gap, in the grit, okay, in the விடாமுயற்சி எல்லாமே is very very inspiring. So if you can tell me the journey in between. So அந்த difficult timesல வந்து I still had to keep writing. ஏன்னா என்னோட லைன் ஆஃப் ஒர்க்ல வந்து முதல்ல ஸ்கிரிப்ட், ஸோ எழுதிட்டே இருக்கணும். அண்ட் எழுதுறதுமே இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஒர்க். அது வந்து எழுத வேண்டியதான சீனை காலையில ஏதோ எழுதிட்டு இருக்கா அப்படிம்பாங்க. பட் ஆனா யூ ஹாவ் டு கெட் டீப்பர் இன் டு த ஸ்கிரிப்ட். அந்த கேரக்டர்ஸோட மைண்ட்ல போய் ஒரு கேரக்டரும் என்னென்ன யோசிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி டீப் ஜர்னி. ஸோ அந்த நேரத்துல நிறைய டைம் நமக்கு வந்து மோட்டிவேஷனே இருக்காது, எதுவுமே பண்றதுக்கே மோட்டிவேஷன் இருக்காது. ஏன்னா நம்மளே இருந்து காலையில இருந்து நம்ம அதுக்கு ஒரு டிசிப்ளினா ஒரு டைம் செட் பண்ணி உட்காந்து எழுதுவோம். நிறைய டைம் நமக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்காது எழுதுறதுக்கு. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ரைட், பிகாஸ் எவ்ரி டைம் யூ ரைட் ஒன்லி யூ கேன் பிச் த ஸ்டோரி. ஸோ அந்த 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 எழுதுற அந்த ஒரு டிராஃப்ட் தான் நம்மளுடைய என்டையர் ஃபியூச்சருக்கான
ஒரு டோரு அது அப்படின்னும் போது ரொம்ப யூனோ பேர்டன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ நம்ம எழுதினாதான் நமக்கு ஃபியூச்சர், நம்ம எழுதினாதான் எல்லாம் அப்படிங்கிறது. ஸோ வீட்டுல பிரச்சனைகள் இருக்கும்போது நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. யூனோ கோவிட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். even my husband lost the job. நிறைய பேர் அந்த டைம்ல லே ஆஃப் பண்ணிருந்தாங்க. My husband lost the job. So we were having a lot of financial constraints also. And COVID was difficult for a lot of people, but even before that எங்களுக்கு வந்து we've been having a lot of troubles. But despite all that, சரி எழுதணும் சம்டைம்ஸ் சுத்தமா மோட்டிவேஷன் இருக்காது. அப்படியே படுத்து அப்படியே செவுத்த பார்த்துட்டு ஒண்ணுமே like basically the time will get wasted. So அந்த நேரத்துல வந்து I'll be too hard on myself. டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ற அப்படிங்கிறது இருக்கும். பட் தென் அதுக்கப்புறம் சரி என்ன நம்மளால ரொம்ப you can't keep dwelling on that also. நம்ம எவ்வளவு சோகத்துல இருந்தாலும் எவ்வளவு நாள் சோகத்துல இருப்போம். அது ஒரு கண்டிப்பா நம்ம ஒரு பீரியட்ல இருந்து அதுல மீண்டு வருவோம் நம்ம. ஸோ சம்டைம்ஸ் விட்டுறது சரி பரவாயில்ல. அது அந்த யூ வாண்ட் டு பி இன் டிப்ரெஷன் அப்படின்னு நானே என்கிட்ட போய் தலை நீ என்ன இப்ப உனக்கு தூங்க போறியா, தூங்க ஒரு ஹோல் டே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஸோ ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் பீயிங் கைண்டர் டு மை செல்ஃப் when I crossed my 40 years of age. So 40s ஆரம்பிக்கும் போது I think I was reading about self-help. I was reading about how to be kinder to yourself, how to look at yourself as a human being. நம்மளையே வந்து ரொம்ப the worst enemy, the worst person in your life is yourself ன்னு சொல்லுவாங்க. நம்ம மைண்ட்ல நம்ம ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும் தெரியுமா, அதுதான் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். So I realized that மத்தவங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட நம்மளோட ஓன் வாய்ஸ் தான் நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணுது, நம்மள ரொம்ப டீமீன் பண்ணுது, நம்மள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிட்டு I started having conversations with that voice that it is okay, it is fine, I will do better. இன்னைக்கு என்னால முடியல, நான் நாளைக்கு எழுதுறேன். So consistentா வந்து திருப்பியும் you have to get up, you have to keep working on yourself, keep working on புது opportunities. இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன நீங்க லைஃப் ஆஃப் பைன்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து அப்படியே போட்ல தவிச்சிட்டு இருப்பாரு, சாப்பாடே இல்லாம அப்படி மெலிஞ்சி போய் கடவுளே நீ ஏன் அப்படி கஷ்டப்படுத்துற, பேசாம இதுக்கு சாவச்சிட அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது வீண் அப்படி மீன்லாம் வந்து விழுவும் கடல்ல இருந்து. அது வந்து அவர் வந்து கரையை இன்னும் அடையல, கரையை வந்து சேரல, ஆனா மீன் கொண்டு கொடுப்பாரு சாமி. அது மாதிரி லைஃப்ல வந்து யூனிவர்ஸ் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுக்கும், ஒரு சின்ன விஷயம். டெலிவிஷன்ல வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் ஷோஸ் டைரக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது சன் டிவில, சன் லைஃப்ல. ஸோ அது ஒரு 3 months ஒர்க் தான். பட் ஐ வெண்ட் அண்ட் டிட் இட். பாலிமர்ல சின்னதா ஒரு 40 days ஒரு ஷூட் ஒன்று போச்சு. அதெல்லாம் நான் வெளியில சொல்லக்கூட மாட்டேன், பிகாஸ் இட் வாஸ் மோர் ஆஃப் லைக் கீப்பிங் மை ட்ரீம்ஸ் அலைவ். ஏன்னா ஐ வாஸ் ஸ்டில் டைரக்டிங். I was not directing a feature film, I was not directing a huge series, but even if it is a small work, it was still direction. I was still writing and I was still directing. I was working with a nice team. I met a lot of new people. அந்த நேரத்துல வந்து நான் மீட் பண்ண பீப்புள்லாம் எனக்கு இன்னி வரைக்கும் ஒர்க் பண்றாங்க என் கூட. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிளெஸிங்ஸ் கிடைக்கும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். சின்ன சின்ன அது லைக் ஒரு குட்டியா ஒரு ரோப் கிடைக்கும், அதை புல் பண்ணி அடுத்த லெவல் போறதுங்கிறது தான். ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் கோல் நமக்கு கிடைக்காட்டாலும், அது டிலே ஆகுது, இல்ல நடக்கவே நடக்காது, இல்ல என்னவா இருந்தாலும் சின்ன சின்னதா எவ்ரிடே கிராட்டிடியூட், எவ்ரிடே லைஃப். ஒரு இன்னைக்கு இருக்கிற கோல் நம்ம எப்படி தாண்டோம், இன்னைக்கு தாண்டிடணும். அண்ட் ஒரு ப்ரொடக்டிவா ஏதாவது செய்யணும். ஹேவ் யூ நோட்டீஸ், நான் வந்து மைக்ரோ ஃபிக்ஷன் குட்டி குட்டி 4-5 லைன் ஸ்டோரிலாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் போஸ்டட் இட் டியூரிங் மை டார்கெஸ்ட் டைம்ஸ். எனக்கு வந்து ரொம்ப அப்படியே இருட்டி போய் என்னால வந்து இன்னைக்கு நான் ஐம் கான், ஐ கான்ட் சர்வைவ் டுடே, இட்ஸ் டார்ச்சர், ஐ வாண்ட் டு கில் மை செல்ஃப் அப்படிங்கிற டார்கெஸ்ட் டைம் போகும்போது ஐ வில் டெல் மை செல்ஃப், வை டோன்ட் யூ ரைட் சம் ஸ்டோரி, ஜஸ்ட் ஒரு 4 lines ஒரு ஸ்டோரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நானே சொல்வேன். Suddenly my brain will be like, okay fine, I'll write something. So that 1 or 2 days I'll be like, I'll try to build that 4-5 lines. அவ்வளவுதான் என்னோட இதா இருக்கும். அதை வந்து நான் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணும்போது ஒரு 4 பேர் நல்லா இருக்கே. So that will keep me alive for some time. Okay
ஒரு சின்ன ஒரு ஏன்னா ஒரு அப்படி ஒரு சிபிஆர் கொடுத்து ஏஜ் விட்ட மாதிரி ஓகே ஃபைன் டுடே. ஸோ திருப்பி ஒரு 1 month கழிச்சு திருப்பி அப்படியே உள்ள போகுது இன்னொரு மைக்ரோஃபிக்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இன்னைக்கு பேசாம கதை இது உன்னால முடியல வேணாம். Because I don't drink, I don't smoke, I don't have other letouts that a lot of people have. சில பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும். எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. என்னுடைய ஹாபியும் சரி என்னோட ஒர்க்கும் சரி எல்லாமே சினிமா தான். அதனால கிரியேட்டிவிட்டி ஏதாவது ஒரு சின்ன எடிட் பண்றது, ஒரு சின்ன 4-5 ஷார்ட் வச்சு ஒரு எடிட் பண்ணி ஏதாவது ஒண்ணு போடுறது, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தட் வாஸ் புல்லிங் மீ பேக் இன்டு வொர்க் ஐ யூஸ்ட் டு டு. So அப்படி சர்வைவ் பண்ணி தான் ஃபைனலி when the actual thing happened I was like okay good that I survived all this because I came here. நான் இப்ப ஃபைனலா கரைக்கு வந்துட்டேன். I landed now அப்படிங்கிறது ஒரு வந்தது. Actually சொல்லுவாங்கல if it is not happening at that time something bigger is going to happen the next day. So அந்த மாதிரி as you said earlier இது இப்படி நடக்கணும்ங்கிறதுக்காக தான் இது இவ்ளோ டிலே ஆயிடுச்சு. And I believe that I think it's the best way of because you've given something நீங்க சரியலா ஃபீல் பண்ற அளவுக்கு. ஏன்னா of course அதோட first draft நான் பார்த்திருக்கேன். அது வந்து சீரியஸா வரும்போது பார்த்திருக்கேன். It was huge, it was brilliant and definitely of course theater film it is going to happen very soon. But whatever that has happened so far it is so beautiful. And I know நீங்க ரொம்ப டிசிப்ளினான person when it comes to work and all that. ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு if you can give some tips இல்ல ஏதாவது hack. productivity hacks you have to I don't know நீங்க வந்து அது விஷன் போர்டுன்னு சொல்லலாம். நீங்க வந்து விஷன் போர்டு வந்து சில பேர் முன்னாடி பிராக்டிகலா பண்ணுவாங்க. நான்லாம் டிஜிட்டல் விஷன் போர்டு தான். என்னோட போன்லயே வந்து குட்டி குட்டி நோட்ஸ் வச்சிருப்பேன். so to remind yourself to do something today. இன்னைக்கு நம்மள எக்ஸைட் பண்ற ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட ஓகே தான். இஃப் யூ ஆர் ரைட்டர் ஒரு ஹாஃப் பேஜ் எழுதுங்க போதும், இல்ல ஒரு லைன் எழுதுங்க போதும். ஆக்சுவலா போய் உட்கார்ற வரைக்கும் தான் நமக்கு டஃப். அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைன் அடிக்கிற வரைக்கும் தான் டஃப். பட் ஒன்ஸ் அது உள்ள போயிட்டீங்கன்னா இன்ஃபேக்ட் நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. ஸோ இட் இஸ் லைக் நம்ம அந்த வாட் எவர் யுவர் ஒர்க் இஸ், நான் இப்ப ரைட்டருங்கிறதுனால நான் அப்படி சொல்றேன். ஸோ வாட் எவர் யுவர் ஒர்க் இஸ், நீங்க போய் நான் ஒரு 5 நிமிஷம் அந்த வேலையை பண்றேன், தட்ஸ் a great hack actually. ஐயோ என்னால இன்னைக்கு அதை பண்ணவே முடியாதுன்னு தோணும்போது இல்ல ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் பண்ணலாம் அப்படின்னு. லைக் இஃப் யூ ஆர் a dancer but you are in no mood to dance, just say ஒரு 5 minutes மட்டும் பண்றேன். So அப்படி போய் பண்ண ஆரம்பிச்சா actually நம்ம we will continue doing that. So that's a 5-minute hack. But what motivates you? Motivation நீங்க என்னதான் சொன்னாலும் ஏன்னா ஒண்ணுமே பண்ணவே மாட்டேன் அந்த 5 minutes நீங்க சொல்லுங்க ஒரு லைன் எழுதிட்டா போதும். பட் அந்த ஒரு லைன் எழுதுறதுக்கு what is the motivation? நடக்கணும் இல்லையா? லைக் you are you want some things to happen, பட் அது நம்ம கையில தான் இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? லைக் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அனுப்பிச்சிட்டீங்க, ஸ்கிரிப்டே அனுப்பிச்சிட்டீங்க, ஆனா அங்க இருந்து ப்ரொடியூசர்ட்ட இருந்து கால் வரணும், அது வரத்துக்கு டைம் ஆகும். இப்போ அது வரைக்கும் நம்ம வேற ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஹோம்ஒர்க் நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம பண்ணலன்னா அது நடக்காதுன்னும் போது சம்டைம்ஸ் யூ மைட் நாட் ஹேவ் த மோட்டிவேஷன். யூ ஹாவ் டு டூ இட் டிஸ்பைட் நாட் ஹேவிங் த மோட்டிவேஷன். அதுதான் விஷயம். எனக்கு வந்து மோட்டிவேஷனே இல்லைன்னு நம்மளால only youngsters can do it, teenagers can do it, you know. பொறுப்புகள் இல்லாதவங்களுக்கு தான் வந்து மோட்டிவேஷனுக்குலாம் வெயிட் பண்ற லக்ஸுரி இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது you can't wait for motivation, you can't wait for inspiration, you have to get up and do your job. அவ்வளவுதான். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பண்ணு. That's the only way. I think it is coming down to the discipline. Discipline இருந்துச்சுன்னா கண்டிப்பா on everyday basis we have to do it. Yes. Great. So நீங்க வந்து being a mother வந்து you said you've become a better person, right? So people who are watching it, okay, அவங்களுக்கு வந்து what do you think you can tell them right now if they are new mothers who want to do something in life? Take your time. It's like again under the pressure of ஐயோ நான் இப்பவே பண்ணணும். It's okay because you have chosen motherhood, you have chosen to have a child. அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. Okay, that doesn't mean you give up on things, it means that you time it differently. அவ்வளவுதான்.
It's just that you schedule it differently. It's like okay, நம்ம நாளைக்கு பண்ண வேண்டியதை நாளைக்கு பண்ண முடியாது, ஒரு 2 மாசம் கழிச்சு பண்ணணும், பரவாயில்ல 2 மாசம் கழிச்சு பண்ணலாம். இட்ஸ் ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணோம், ஐயோ நான் பண்ணலையே. ஐ ஹேட் தட். நான் இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இதுல கூட சொன்னேன், எனக்கு வந்து அப்படியே ரேஸ்ல எல்லாரும் ஓடிட்டு இருக்கிற மாதிரி நானும் கூட ஓடிட்டு இருக்கேன். டக்குன்னு குழந்தை பிறக்கும்போது நான் அப்படி நின்றுட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்னை தாண்டி எல்லாரும் போய் ஜெயிக்கிறாங்களேன்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு ஜெலசி எல்லாம் வரும், கண்டிப்பா வரும், வயிற்றுச்சல் வரும், மத்தவங்களை பார்த்து மத்தவங்க ஜெயிக்கிறாங்களேன்னு தோணும். பட் ஒரு லெவலுக்கு மேல ஐ ஸ்டார்டட் லைக் நோ, காட் பிளஸ் யூ, நீ ஜெயிக்கிறான்னா நீ கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிற, நீ வந்து நீயும் கஷ்டப்பட்டு போராடி தான் ஜெயிக்கிற. எனக்கு வேற ஒரு வேலை இப்போ வந்திருக்கு, பரவாயில்ல நான் அந்த வேலை முடிச்சுட்டு வரேன். ஐ வில் ஆல்வேஸ் கம் பேக். இட் டசன்ட் மேட்டர். இப்போ எனக்கு வந்து நான் 50 வயசுலயும் இப்ப 50 வயசுன்றது வந்துருச்சு, 50 வயசுலயும் நான் வந்து இல்ல என்ன ஒரு ஆசை வரும், எல்லாரும் வரும் 34 அப்படின்னா இன்னும் 26ல இருக்கு, நீங்க வராத 50 அதுக்குள்ள எல்லாம் வராது, உனக்கு நேரம் இருக்கு. பட் வந்துரும், அதுவும் நம்ம இப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வந்து நம்ம பாப்பா அவ்வளவு தூரம் வந்து நிக்கும். So as a director I can still direct a film when I'm 60 or 70, it doesn't matter. நம்ம வீல் சேர்ல இருந்துட்டு கூட நம்ம டைரக்ட் பண்ணலாம். அப்படிங்கறதுனால எனக்கு வந்து சரி பரவாயில்ல, நம்ம வந்து இந்த டைம்ல நம்மளால பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே. பட் அதுக்கு இல்லாம இன்னொரு ஒரு பொறுப்பு, நான் ஆசைப்பட்டு ஒரு பொறுப்பு கேட்டு எனக்கு வந்திருக்கு. இதுக்கும் நான் I have to do justice to this. As a mother I have to do justice to this responsibility. I will do that also. And I will time it in such a way that கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கான ஒரு ஏற்பாடும் பண்ணிட்டு அந்த வேலைக்கான ஏற்பாடும் என்னோட பேஷன் என்னுடைய ஃபியூச்சருக்கான ஏற்பாடும் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான். நம்மளை மீறி நம்மளை தாண்டி நிறைய பேர் வின் பண்ணுவாங்க. காட் பிளஸ் தெம், லெட் தெம் ஆல்சோ வின். எவ்ரிபடி ஹேஸ் அ பிளேஸ். இட்ஸ் நாட் லைக் தட். இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு நீங்க நீங்க ஆஸ்காரே வாங்கிட்டா கூட எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாள்ல இருந்து உங்களுக்கு புஷ்ன்னு இருக்கும், இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு இருக்கும். சோ நீங்க வந்து 40 வயசுலயே உலகத்துல நீங்க அச்சீவ் பண்ற எல்லாத்தையும் நீங்க 40 வயசுல அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுக்கப்புறம் பயங்கர போர் அடிச்சிடும் லைஃப்ல. யூ டோன்ட் ஹேவ் சம்திங் டு பர்சியூ. இதுக்கு மேல என்ன இருக்கு, சுத்தி இருக்கிறவங்க கேட்டா கூட உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு தான் எல்லாம் கிடைச்சிருச்சு, இனிமே என்ன அப்படிம்பாங்க. உங்களுக்கான அது ஒரு பயங்கர ஒரு வெறுமை வந்துடும். இட் இஸ் த பர்சியூட் தட் மேக்ஸ் இட் இன்ட்ரெஸ்டிங், மேக்ஸ் ஆர் லைஃப் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆனா பரவாயில்ல. நான் அதுக்கான ஜேர்னி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த எஃபர்ட்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த நாட்களையும் நம்ம அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், அந்த கஷ்டத்தையும் என்ஜாய் பண்ணணும், நமக்கு நடுநடுல வர விஷயங்களையும் என்ஜாய் பண்ணணும். இல்லைன்னா கண்ணு சிமிட்டி இஃப் யூ ஆர் அப்சஸ்ட் ஒன்லி வித் கெரியர், வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் நீங்க கெரியர்ல அச்சீவ் பண்ணிடுவீங்க, பட் பர்சனல் லைஃப்ல எதையுமே நீங்க வந்து ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த விஷயத்த நிறைய மிஸ் பண்ணிருப்பீங்க. அதனால இஃப் யூ வாண்ட் டு பேலன்ஸ் இட் அவுட், எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும், எனக்கு ஃபேமிலி லைஃபும் வேணும், அம்மாவா மதர்ஹுடும் வேணும், எனக்கு கெரியரும் வேணும், அதுவும் வேணும்னா நீங்க 20 வயசுக்குள்ள இது பண்ணிடணும், 30 வயசுக்குள்ள இது பண்ணிடணும், 40 வயசுக்குள்ள இது பண்ணிடணும்ன்ற மாதிரி நீங்களே டெட்லைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்காதீங்க. யூ டேக் இட் ஸ்லோ, இட்ஸ் ஓகே. யாரு என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். யூ ஹேவ் யுவர் ஓன் டைம் டேபிள் அண்ட் யூ டூ இட் இன் யுவர் ஓன் பேஸ். சூப்பர், தேங்க் யூ ஃபார் பீயிங் ஆனஸ்ட். பிகாஸ் ஐ மீன் த்ரூ அவுட்டா வந்து நிறைய ஓப்பனாகவும் பேசுனீங்க, ஆனஸ்டாகவும் பேசுனீங்க, வல்னரபிளாகவும் பேசுனீங்க. ஐ திங்க் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் mothers wants to see, because a lot of people think, you know, they see from outside and they think okay அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்ல, and நிறைய பேர் அவங்க harm பண்ணிக்கிறாங்க mentally physically also. But I think this is going to help a lot of mother who wants to do something, or mompreneurs who are in a very, you know, starting stage here. And because we have no idea how it is going to inspire people out there, but definitely it's going to go a long way. I'm very sure about that. So இப்போ வந்து we're going to do rapid fire. I will flunk at it seriously. எனக்கு long detailed answer தான் பிடிக்கும். சரி பாப்போம், ட்ரை பண்ணுவோம். Yeah, so ready? Okay. திருத்து துருத்துரு or Inspector Rishi? Inspector Rishi. Okay. One book that changed your life? அது சொல்ல முடியாது. இந்த ஒன் புக் ஒன் ஃபிலிம் அதெல்லாம் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் அது ஒரு புக் சஜஷன் that you would say? Seriously, I cannot say anything like that. I'm very bad at remembering names and books and also whatever comes. Yeah, அது நான் படிக்கிறேன். இப்போ you pick whatever helps you, அவ்வளவுதான். Film? ஃபிலிம்லாம்
சத்தியமா அது ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு நாளைக்கு 4 படம் பார்ப்பேன் நான். ஓகே, ஒன் ஃபிலிம் தட் மேபி ஒரு விமன் கண்டிப்பா பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம்? இந்த மாதிரியும் என்ன சொல்றது, ஆக்சுவலா விமன் பார்க்கணும் அப்படிங்கிறது, விமன் இன்ஃபேக்ட் எல்லாருமே எல்லா படங்களுமே பார்க்கணும். நல்ல படங்கள் பாருங்க. நல்ல படம் நான் சொல்றது வந்து இஃப் யூ கேன், இஃப் தட் ஃபிலிம் கேன் இன்ஸ்பயர் யூ, நீங்க கண்டிப்பா அதை பார்க்கணும். இன்னும் நிறைய பேருக்கு அதை சஜஸ்ட் பண்ணணும். பெண்கள் பார்க்கணும் அந்த மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு ரொம்ப இந்த ஜெண்டர் பயாஸ்டா வந்து இவங்க இதை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே எல்லாமே பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் ரிஷி நிறைய பேர் வந்து ஐயோ அதுல பேய்லாம் வரும் நான் பார்க்க மாட்டேன், ஐயோ பெண்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பெண்கள் எல்லாம் பார்ப்பாங்க. கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் ரிஷி பாருங்க. பட் ஐ திங்க் இட் இஸ் ஆல்ரெடி ரீச்ட் தி வைட் ஆடியன்ஸ். நம்ம வந்து இன்ஸ்பெக்டர் 2 ரிஷிக்காக we are waiting. இன்ஸ்பெக்டர் ரிஷி 2 பட் ஆனா எனக்கு நீங்க சொன்ன ஒரு படம் காஸ்டவே அப்படின்ற ஒரு படம், இது கண்டிப்பா நீ போய் பாரு அப்படின்னு சொன்னீங்க. ராபர்ட் ஜெமிக்கிஸோட ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபாரஸ்ட் கம், காஸ்டவே, அவரோட எல்லா படங்களுமே நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அந்த டைம்ல இருந்து ஐ திங்க் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், ரொம்ப விதவிதமான படங்கள் எடுப்பாரு. அவர் வந்து டெத் பிகம்ஸ் ஹர்னு ஒரு படம் எடுப்பாரு. அது வந்து ஹாரர் காமெடி கலந்து ஒரு படமா இருக்கும். அப்புறம் ஹூ ஃப்ரேம் ராஜர் ரேபிட்னு ஒரு படம், அதுல அனிமேஷன் கலந்து இருக்கும், லைவ் ஆக்ஷன் பிளஸ் அனிமேஷன் பண்ணிருப்பாரு. காஸ்டவே, ஃபாரஸ்ட் கம்ப்லாம் சச் இன்கிரெடிபிள் டிராமாட்டிக் ஃபிலிம்ஸ். ஸோ அவரு எல்லாமே எடுக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே எடுக்கணும் நம்ம அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ யா. ஓகே, ரைட்டிங் ஆர் ஃபில்ம் மேக்கிங்? ஃபில்ம் மேக்கிங். ஓகே, டீ ஆர் காஃபி? இப்போ பிளாக் காஃபில இருக்கேன். ஆரம்பத்துல ஃபில்டர் காஃபில ஆரம்பிச்சு அப்புறம் டீக்கு மாதிரி இப்போ நான் இப்போதைக்கு நோ மில்க் டைப்ல போயிட்டு இருக்கேன். ஓகே, one word to describe your passion towards filmmaking? It's everything. Okay, it's everything. Okay, one word to describe motherhood? Love. Okay, if not filmmaker என்னவா இருப்பீங்க? If not, I used to sing in school and college, but I lost my voice. ஒரு பிரச்சனைனால I lost my voice, but அந்த டைம்ல I wanted to become a playback singer. அப்போ so அந்த அப்படியே போயிருந்தேன்னா maybe I would have become a singer. இப்போ இல்லைன்னா, இப்போ சப்போஸ் அதுவும் இல்லைன்னா ஆர்டிஸ்ட் ஏதாவது வரைஞ்சிட்டு இருந்துருவேன். Yeah. Your superpower as a mother? As a mother, I am very optimistic. As a mother, அவகிட்ட வந்து நான் அந்த pessimism காட்டவே மாட்டேன். எப்ப பார்த்தாலும் I will always be very like எல்லாமே நல்லா சரியாயிடும், கரெக்ட் ஆயிடும், இப்படி பண்ணலாம். So I am very optimistic because I want to be that strong person for her, so that when she is weak or when she is having difficulties, she has me to hold on to right now. So I want to be strong for her. So motherhoodla நான் பயங்கர ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பேன் அந்த விஷயத்துல. We're almost done. So if suppose Rishi one day if she wants to get into filmmaking, what would you pass on to her? I will ask her to be first educated. அந்த craft முதல்ல கத்துக்கணும். Just because I am there, நீ சும்மா அப்படியே you can't just come walk around and like think that I can do. அப்படி கிடையாது. I want her to learn everything டெடிகேட்டடா சின்சியரா அந்த வேலையை கத்துக்கிட்டு வரணும். பட் அதுக்கு முன்னாடி அவளுக்கு முதல்ல அது பிடிச்சிருக்கான்னு இருந்தாதான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு பிடிக்கணும். இது ஏதோ ஓகே அம்மா பண்ணாங்க அதனால நானும் பண்றேன் அப்படின்னு வந்துடக்கூடாது. அவளுக்கு முதல்ல எது பேஷனேட்டா அவ ஃபீல் பண்றாலோ அதுல let her pursue that. If she likes to try this out, let her come try. அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நான் I cannot protect her forever. நல்லா இருந்தாதான் படம் என்ன சொல்றது மக்களுக்கு பிடிக்கிறோம் எது எடுத்தாலும். So that is in her hands. I can help her learn the craft. அவ்வளவுதான். So that is the only thing. Super. So how is the whole experience? சாரதாவுடைய முதல் பாட்காஸ்ட்ல நான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். When you say like I'm your inspiration, I get very what is this இந்த பொண்ணு நம்மள பத்தி என்ன சொல்றது அப்படின்னு இருக்கு. But I'm very happy for how you have built your life. You are I know there are support in your family and in your circle, but
உன்கிட்ட அந்த the motivation or the push and அந்த ஃபயர் இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. whatever that you have built, smiley media, ahana photography இருக்கட்டும், and all the new things that you keep trying, reinventing yourself, you've written a book, so it's wonderful to see you be an inspiration to a lot of different kinds of women. You keep yourself healthy, you are working out, you are dancing, like எப்படிமா உங்களுக்கு டைம் கிடைக்குது பண்றதுக்கு அப்படி இருக்கு. But I'm happy for this new journey that you've undertaken. It'll help sharing of such beautiful thoughts with other women, and it'll help other mothers also. So I'm glad you started this, and congratulations. Thank you, ma'am. நீங்க என்ன பத்தி பேசினாலும் நான் கட் பண்ணிடுறேன். ஒரு மென்டார் வாயால கேட்கும்போது ஜாலியா இருக்கு, நானும் ஸ்டாப் பண்ணாம கேட்டுக்கிட்டேன்.